ஏன் இன்னமும் சில அநியாயங்கள் நடக்குது போர் என்கின்ற போர்வையில், அல்லது நாட்டுப்பற்று என்கிற போர்வையில், அல்லது வேற ஏதாவது ஒரு வெறியின் காரணமாக மக்களை கொல்றது, குவிக்கிறது, அப்பாவிகளின் மீது துன்பத்தை இழைப்பது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிசோதனை ஒன்று ஒருத்தர் நடத்தினார். அதுக்கு பேர் மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேர். அவர் என்ன பண்ணார்னா, சிம்பிளான விஷயம். ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் உடம்புல ஒயர்லாம் சுற்றி இருப்பாங்க. சுற்றணுன்னே இந்தாண்ட ஒருத்தர் கண்ணாடி வழியாக பார்ப்பார். இந்தாண்ட உட்காந்துருப்பார் இவர். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு ஒரு கேள்வி கொடுப்பார், ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுப்பார், கேள்வி கேட்பார், இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு. சரியாக சொல்லிட்டா விட்டுருவார். சரியாக சொல்லனா அந்த சுவிட்சை அழுத்தினா ஒரு 125 வாட்ஸ் அவருடைய உடம்புல மின்சாரம் பாயும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கும் தெரியல. உடனே இன்னொரு முறை அழுத்தணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் அழுத்துக்கணும்னு அழுத்தினோடனே இன்னும் ஒரு 125 வாட்ஸ் மின்சாரம் பாயும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மின்சாரத்தை ஏற்றுரும். இதுதாங்க எக்ஸ்பெரிமெண்ட். இதில் என்ன ஒரு விஷயம்னா, உண்மையிலே மின்சாரம் பாயலை, பாஞ்சா அவன் செத்து போயிடுவான். மின்சாரம் பாயலை, ஆனால் மின்சாரம் பாயிற மாதிரி இவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. யார் இந்த கேள்வியை கேட்குறாங்களோ அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ஆள் இருக்கான் பாருங்க, அந்த ஒயர்லாம் பின்னிருக்கான், அவனுக்கு எந்த மின்சாரமும் பாயலை, ஆனால் அவன் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி நடிக்கணும், ஆ அப்படிங்கணும். அடுத்து கொஞ்சம் ஆ இப்படி கத்தணும். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இவங்கெல்லாம் பார்த்த உடனே எல்லாம் உட்கார வச்சா, இந்த மாதிரி பல்வேறு பீப்புளை உட்கார வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சில பேர் அவன் கத்துறதை பார்த்தோன்னே அப்பா என்னை விட்டுருங்கன்னு கொஞ்சம் பேர் போயிட்டான். ரொம்ப கம்மியான பேர். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கான், அழுத்திக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கத்த அழுத்திக்கிட்டே இருந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் பாச்சு அப்படின்னு அழுத்துறான். அவன் இன்னும் கொஞ்சம் பாச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து அவங்க முடிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு, ஏப்பா ஒருத்த மேலே மின்சாரம் பாய்ச்சினியே, அவனுக்கு அது வலிக்குமே, நீ ஏன் பாய்ச்சின? நாங்கள் எங்கெங்க பாய்ச்சினோம், நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பாய்ச்சினோம். அப்போ நீ தானேப்பா பாய்ச்சின, நாங்களா பாய்ச்சல. இதில் எந்த கெட்டது வந்தாலும் உனக்கு தான்யா, நீ தானே ஏன் பாய்ச்ச சொன்ன, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ சொன்ன நான் செஞ்சேன். அப்போ என்னன்னா, நிறையா பேர் வன்முறையில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னா, வேற யாரோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், நாம் செய்கிறது நாம்ளே செய்யலை, நாம் கொல்லலை, நாம் வதைக்கலை, நாம் சித்திரவதை பண்ணலை, வேற யாரோ செய்கிறாங்க, அதனால் இந்த பொறுப்புலாம் அவங்களுக்கு தான், நமக்கு பொறுப்பு இல்லை. வேற யாரோ பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன வேணா செய்கிறதுக்கு தயாருங்க. இந்த மனநிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நாம் செய்கிறதுக்கு நாம் தான் பொறுப்பு. மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் உணர்த்துறது ஒன்றே ஒன்று என்னென்னா, எந்த மனுஷனும் யாரோ சொன்னால் தீயது செய்கிறதுக்கு சரியாக இருக்கான்னு. இதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மை நாம் உணர்வதில்லை.